வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026 ஆண்டு ஏப்ரல் மாதம் மன்னிக்க வேண்டும், மே மாதம் இன்றைக்கு 3ஆம் தேதி. இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு எங்களுடைய கடல் கடந்த ஒரு அரசியல் ஒரு காமெடி வீடியோ உண்டு. இது ஒரு முக்கியமான ஒரு பெரிய வீடியோ ஒன்று அனலைஸ் பண்ண போகிறோம். இதில் மிகப்பெரிய அரசியல்கள் கதைக்க போகிறோம். ஆகவே நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இதன் மூலம் அந்த வெள்ளை வேட்டிகள் இங்கே இந்த வெள்ளை வேட்டி கலாச்சாரம் அல்லது இந்த அரசியல் கலாச்சாரம் எப்படி இங்கே இலங்கையில் வந்துச்சோ அதே மாதிரி இந்தியாவில் இருந்து தான் வந்திருக்கிறது என்பது தொடர்பாகவும், அதுக்கு நல்ல உதாரணம் இந்த நாம் தமிழர் கட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில தற்கொலை கூட்டங்கள். இந்த 15 வருட காலமாக தமிழரை ஏமாற்றி பிழைச்ச இந்த நாம் தமிழர் கட்சி என்று சொல்லுகின்ற இந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான கதை ஒன்றை நாங்கள் பார்க்க போகிறோம். இது முழுக்க இந்திய அரசியல் தானே. அப்போ ஏன் இதை டாக்டர் எடுத்து போடுறாருன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கோ. இந்திய அரசியலில் இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க போகிற மாற்றங்கள் எதிர்வருங்காலத்தில் இலங்கை அரசியலையும் ஒரு பாரிய மாற்றத்தை உண்டாக்குமன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கு இந்த வீடியோவை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வீடியோவில் இந்த முக்கியமான ஒரு சில கதாபாத்திரங்களை உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் என்றால் உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். எனக்கு கூட தெரியாது தான். ஆனால் இப்போது தான் அவர்களை படித்து வைத்திருக்கிறேன். நாவே அது சம்பந்தமாக உங்களுக்கு ஒரு விரிவான ஒரு வெட்டுக்கொத்து வீடியோ ஒன்றை போடுவதற்கு தான் தயாராக இருக்கிறேன். ஸோ இந்த கதாபாத்திரங்கள் யார், இவர்கள் என்ன என்பதை பார்ப்போம். இதில் ஏடிகே என்று சொல்லப்படுகின்ற ஒரு நெல்சன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்தரணி ஒருவர் இருக்கிறார் இது தமிழ்நாட்டில். அவர் ஒரு சட்டத்தரணி. ஆகவே அவர் டிஎம்கேயோடையும் இல்லை, ஏடிஎம்கேயோடையும் இல்லை, நாம் தமிழர் கட்சியோடையும் இல்லை, விஜயினுடைய கட்சியோடையும் இல்லை. அவர் சாதாரணமாக ஒரு யூடியூபர், சட்டத்தரணி மற்றும் ஒரு யூடியூபர், அவ்வளவுதான். இவருடைய ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு ஏற்கனவே இன்றைய தினம் பதிவு செய்திருக்கிறேன். நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற சீமான் அண்மைய தினங்களில் எவ்வளவு ரூபாய் பெறுமதியான பொதுமக்களுடைய திரள் நிதியில் அவருடைய மனைவியின் பேரில் வேண்டப்பட்ட சொத்துக்கள் தொடர்பாக அண்மைய தினங்களில் நான் உங்களுக்கு தெளிவாக அவருடைய டிக்டாக்ல இருந்து வந்த வீடியோ ஒன்றை ஷேர் பண்ணி அதை விளக்கமாக நாங்கள் புலம்பெயர் நாட்டில் இருந்து கொடுக்குற காசெல்லாம் சீமானிட்ட எங்கே போகுது என்பது தொடர்பாக நான் அந்த தெளிவான விளக்கம் ஒன்றை போட்டிருக்கேன். இன்னொரு வீடியோ ஒன்றைக்கு நான் போட்டிருக்கிறேன். அதை நீங்கள் பார்க்க வேணும் இயலுமென்றால், டைம் இருந்தால். நான் ஏன் தற்போது விஜயை உண்மையாகவே ஆழமாக நேசிக்க ஆரம்பித்திருக்கிறேன் அல்லது விஜய் எங்களுடைய அரசியலில் மாற்றத்தை ஒன்றை கொண்டு வரலாம்ன்றதை நம்புகிறேன் ஏன்ன்றதுக்கும், அவர் 2008ஆம் ஆண்டு எங்களுடைய இனம் அழிந்து கொண்டிருக்கின்ற போது அவர் எவ்வகையான பங்களிப்பை செய்தார் என்பதுக்கு ஆதாரத்தோடு ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன். நான் விஜயை சப்போர்ட் பண்ண பண்ணுறதுக்காண்டி போடையில் நான் அதை சமூக ஊடகங்களில் கண்டதை குமரன் சாரினுடைய கதைக்கு மறுதளித்து அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதில் உண்மை பொய்ன்றது குமரன் சாருக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. நாங்கள் அந்த விஷயத்தை விட்டு நாங்கள் இப்போ பார்க்க வேண்டிய விடயம் தனியாக இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கூத்துக்கள். ஸோ இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய கூத்துக்களை பார்ப்பதற்கு முன்னம் ஒரு சில வீடியோன்னு நான் உங்களுக்கு போடுறேன். நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆசைப்படுவீர்கள். வாங்க அந்த வீடியோவை பார்ப்போம். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவேன், சட்டத்தை பேசிட்டு இருப்பேன். எல்லாம் அமைதியாக நினைச்சிட்டு இருக்கோம். இவ்வளவு அநியாயப்பட்ட உடனே இவ்வளவு திமிர் இருக்குன்னா நியாயமா இருக்க திமிர் இருக்காது நினைக்கிறேன். போய் காட்டி எவர்கிட்ட நாங்க காட்டு, எந்த போலீஸ்க்கு காட்டி எவர்கிட்ட காட்டு, வந்த கேட்ட நாங்க பாத்துக்கிறோம். நினைச்சியோ நீ வாய் முட்டைக்கெல்லாம் பேசி விடுவீங்க. நம்ம அப்படியே நாம் தமிழர் ராஜா பேரன் எதுக்குமே வரமாட்டாங்க. நீங்க ப்ராடக்ட்டுக்கு எந்த சர்டிபிகேட்ல நீ பாத்தியா தொட்டது சர்டிபிகேட் அவங்க வீடியோ எடுப்பாங்க. இதான் பேச்சுவார்த்தை நீங்க கூட்டிட்டு வந்தீங்களா? நீங்க நாம கவுன்சிலர் எங்க அப்பா என்ன பேசினால அமைதியா எவ்வளவு சொல்றதே நீங்க ஆதாரத்தை காட்டுறேன்னு சொல்றேன். ஆதாரத்தை காட்ட
நீங்க புடிச்சு ஒரு அம்மையை புடிச்சு எங்க அம்மா உடச்சாங்க எங்க அம்மா உடச்சாங்க உங்களை நான் வந்து எங்க அம்மாவை எப்படி கணவரோட கால் தெரியாம பட்டதுக்கு உங்க கால்ல வந்து நம்ம கேட்டு நான் வந்து எங்க அம்மாவை அடிக்கிறீங்க அவர் அடிக்க மாட்டாரு என் புருஷனுக்கு எனக்கு தெரியாது சஞ்சய் வா அஜய் அஜய் கூப்பிடு பொங்கலை போட்டு அடிக்கிற அளவுக்கு ராசபரி கேவல மாதிரி நடிச்சிங்களா சவுண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேச்சுவார்த்தை பேச மாட்டேன் ரொம்ப அதிகமா போகுது ப்ரொடெக்ஷனுக்கு நாங்க கூட்டி வச்சிருக்கோம் நீங்க கூட்டி சஞ்சய் நீங்களும் கூட்டிட்டு வந்தீங்க நீங்க பாருங்க பேச்சுவார்த்தையை கூட்டு வந்த நீங்க இல்லண்ணா தயவு செய்து சொல்லுங்க அம்மா அழுகுற பாருங்க ப்ரொடெக்ஷன் இல்ல எங்க நான் போறேன் இருங்க நான் வெளியே விடுறேன் வெளியே விடுறேன் இருங்க வீட்டுல நடத்துறது அடிக்க எங்களுக்கு ரொம்ப நான் இப்ப வந்து இதை தடுக்க கூட்டி வச்சிருக்கேன் சார் இந்த சேஃப்டிக்கு நான் கூட்டி வச்சிருக்கேன் வேண்டாம் வேண்டாம் ப்ளீஸ் சார் நீங்க தானே சார் கூட்டிட்டு வந்தீங்க நான் இங்க இருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அவங்க தான் வந்தாங்க பேச்சுவார்த்தைன்னு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை இல்ல நான் வந்து தள்ளுமுடி வந்து அதை முடிச்சிருக்கேன் நான் வந்து கடலன் அவங்க லேடி வந்து ரொம்ப மிரட்டி இப்படி பேசினால இப்படி பேசுறாங்க வீடுன்னு சொன்னேன் தம்பி நான் வந்து இங்கே நம்ம பேசுவோம் என் மேல அடிச்சிருக்காங்க அப்பா மேல எங்க அப்பா மேல எங்க அம்மா உடைச்சிருக்காங்க எங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு நான் ஒரு டாக்டர் அவங்க வயிற்றுல ஏதோ உடைச்சிருக்காங்க எனக்கு எப்படி இருக்கும் அம்மா தம்பியை பாருங்க எப்படி கிழிச்சு விட்டுருக்காங்கன்னு இந்த ரவுடிசமா நடக்குது இங்க இங்க சட்டையை பாருங்க இந்த சட்டையை பாருங்க இல்லம்மா எனக்கு எங்க அம்மாக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்குமா என் அம்மா பாருங்க எங்க அம்மா யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்காக நாங்க ரெடி ஆயிட்டு இருந்தோம் ஹாஸ்பிடல் போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கோம் இல்லம்மா நீங்க அடிச்சு கூட்டு வருவீங்க இது பாருங்க நீங்க பாருங்கம்மா இந்த பாருங்கம்மா இந்த சிந்தாங்க ரவுடி பையன் கூட்டு வர நான் யாரும் வரக்கூடாது இவங்கதான் இவன்தான் அடிச்சுதான் கேட்டியா இந்த மூளை நாலு பேரை கூட்டிட்டு வருவோம் நீ பொங்கலை காட்டிட்டு எங்க அம்மா உதவி அவங்க ஆளை கூட்டிட்டு வந்துட்டு தாவே காண்டிட்டு உள்ள வந்து நாம் தமிழர் நீ நாம் தமிழர்ல நாம் தமிழர் எல்லாமே நாம் தமிழர் ஒண்ணு இல்ல அம்மா உழைச்சிருக்காங்க அம்மா உழைச்சிருக்காங்க எனக்கு என்ன கொண்டுட்டு உள்ள போக ஆம்பளை வெளியே ஆம்பளை என்ன பொம்பளை அடிக்க கூடாது எங்க அம்மா அடிச்சு அதுக்கு வரல நான் வந்து எங்க அம்மாவுக்கு வேண்டி தான் நிக்கிறேன் எங்க அம்மா உதைச்சாங்க எங்க அம்மாவுக்கு யூட்ரஸ்ல பிரச்சனை இருக்கு ஆமா இந்த ரிப்போர்ட் என் கார்ல தான் இருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு சஞ்சய் அந்த ரிப்போர்ட் எடு சஞ்சய் ஃப்ரண்ட் சீட்ல தான் இருக்கு எங்க அம்மாவும் உதைச்சாங்க பயாப்சி கொடுத்துருக்கோம் அவங்கள பிடிச்சுதான் வச்சிருந்தோம் உங்ககிட்ட நான் வந்து ஆமாவா பிடிக்க கூடாது அப்படிதானே எங்க அப்பா அடிச்சாங்க எங்க அப்பா எங்க அம்மா கூடுங்க அவனை விடக்கூடாது அண்ணா 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 இங்க வாங்க அண்ணா ஆம்பளைங்களை அடிக்கிறது பிரச்சனை இல்லை அம்மா உழைச்சாங்க
அடிக்கிறது பிரச்சனை இல்ல, அடிக்கிறது பிரச்சனை இல்ல. எங்க அம்மாவை உதைச்சிட்டு போயிட்டாங்க, அதனாலதான் நாங்க அடிச்சோம். உதைச்சனால தான் அடிச்சு வெளில இருக்கணும். போலீஸ் போன் பண்ணியிருந்தா என்ன பண்ணீங்க? சேர் உடைச்சிருக்கு. எங்க அப்பாவை மண்டையில அடிச்சாங்க. எங்க வயசான பாட்டி யாரையும் விடக்கூடாது, யாரையும் விடக்கூடாது. காலைல 8 மணிக்கு 11 மணி நேரம் ரைட்ல இருக்காரு கடையில. நீங்க எங்க குடும்பத்தை அடிச்சு கொள்றேன்னு சொல்றீங்க. பாருங்க, நாட்கள் வச்சு ரவுடி பயிலுங்க எல்லாரும் கொலைகாரங்களா நாயங்களா? அம்மாவோட யூட்ரஸ் எங்க அம்மா நம்ம வரும்போது சமாதானமா தான் பேசிச்சு. அமெரிக்கால ரவுடி என்ன தள்ளி விட்டது நீ அதுக்கு இல்ல. வேற ஒண்ணும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஆத்தா மேல சத்தியமா ஒத்த அம்மாவுக்கு அப்பாவுக்கு பிறந்த நான் என்ன தள்ளி விட்டது இல்லன்னு சொல்லு. அப்போதான் போதும், அவ்வளவுதான் 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 அவ்வளவுதான். வீடு யாரு அடிக்கிறது உனக்கு யாரு? இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. இங்க பாரு, இங்க பாரு. இத்தனை நாள் திமுக பேசினேன், ஒரு பயம் வரல. ஆனா நான் வச்சு உள்ள ரவுடி பையன் எல்லாம் வந்துட்டான் நாயங்களா. வீட்டுக்குள்ள வந்து அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது. போன் பண்ணியா? நாய்க்கு பேர் ரவுடி மாதிரி வா. பொம்பளை இல்ல ரவுடி. இந்த ரவுடி தான் தாண்டி பாரு நாய. இவன் பாண்டி காடு இல்ல. பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. நாங்க இப்ப ஹாஸ்பிட்டல் பிறகு வந்தோம். வந்தோடனே நேரம் ஃப்ரெண்ட்ல வந்துட்டு நாங்க வெளியே அந்த கார்ல வந்தோம். அப்பா பாட்டி தான் இருந்தாங்க. வாங்க 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 உங்கள்கிட்ட தான் பேசினா ரவுடி மாதிரி. நம்ம ஊரு நம்ம வீட்டுக்கே வந்துட்டு வா ஒன்னதான் கூட நான் அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு அந்த பொம்பளை இப்படி இப்படி பேசுது. நம்ம ஊருக்காரங்க நம்ம என்ன எங்க வீட்டுல வந்திருக்கீங்க இப்படி சவுண்ட் ரைஸ் நீ என்னடா அப்படின்னு அவன் எழும்பி வந்துட்டு என் பொண்டாட்டிக்கிட்ட இப்படி காட்டிக்கான். நீ என் உடம்பு சின்ன உடம்பு தான், பெரிய உடம்பு இருந்தாலும் அவன் ஏறி என்கிட்ட வரும்போது உட்காருங்கன்னு சொன்னா உடனே அவன் என்கிட்ட ஏறிட்டான். அவ்வளவுதான். அவனை பிடிச்சி தள்ளன. அவன் இவனை பிடிச்சி தள்ளனா ஏன் தமிழ் தொட்டா எனக்கு இருக்குமா? நான் எவ்வளவு இருந்தாலும் எனக்கு நான் 10 அடி பட்டாலும் ஒரு அடி கொடுக்காம விட மாட்டேன். பிடிச்சி அவனை உட்கார வச்சேன். கழுத்து பிடிச்சி 2 பேரும் அடிச்சோம். எங்க அம்மா உதச்சான். உதச்சு அதுல இங்க பாருங்க சுத்தி சுத்தி ஏன் மேலதான் அவன் கிடந்தான். சுத்தி சுத்தி இருந்து எல்லாமே அடி பாட்டுட்டு அவனை அடிச்சுதான் இல்ல. நீங்க சொல்லுங்க பிரதர். நீங்க பொம்பளைங்களை அடிச்சுட்டு சும்மா விடுவோமா? புரியுது. அதனாலதான் நான் இதுல டக்குனு வந்தோம்.
ஜெயங்கு ஃபுல் வீடியோ இருக்கு. முதல்ல அவங்க தான் கை வச்சாங்க. முதல்ல வீடியோ எடுக்குது. ஏய் சோசியல் மீடியா பேசணும், அதுல பேசணும். பக்கத்து லீடர் வந்தாங்க. ஊரை தாண்டி வர தாழ் கையெடுங்க, கையெடுங்க. என் வீட்டுக்குள்ள என் வாழ்க்கையில 55 வருஷத்துக்குள்ள என் வீட்டுக்குள்ள ஒரு நாய் கூட வந்து எங்க அம்மா ரவுடி மாதிரி என் அம்மா பேசாத. என் ஒய்ஃப் மோசமா இருக்கு. கார்கில கொடுங்க, நான் அவர் கூட்டிட்டு போறேன். தயவு செஞ்சு ஒரு பொம்பளன்னா அம்மா என்ன என்னாலும் பண்ணிடுங்க. கார்கில கொடுத்து நான் கூட்டிட்டு போறேன். பாத்த கையெடுங்க. பாத்த இந்த இவ்வளவு வந்து விட்டா விடுறா கேட்டியா? இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை. நான் வந்தாச்சு. வெட்டுத்தோட வந்திருக்கு எல்லாம் எங்க வீட்டுக்கு. ஆமா நீ வேற விஷயத்துக்கு கொண்டு வந்திருப்ப. வெட்டு கத்தி. ஆமா நீ சைடுல வச்சிருப்ப. வேண்டாண்டா கொலை பண்றதுக்கு வந்திருக்காங்க. எங்க வீட்டுக்குள்ள வாங்க சார்.
சஞ்சய் அந்த ரிப்போர்ட் எடு வண்டிக்குள்ள. ஆனா அந்த வண்டிக்குள்ள ரிப்போர்ட் மட்டும் இருக்கணும். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இந்த வண்டியில இந்த வண்டியில ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் இருக்குண்ணா. ஸ்கார்பியோக்குள்ள எங்க அப்பா உள்ள வாங்க சார். நீங்க அத்தனை பேர் உள்ள வந்திருக்கீங்க, அடிச்சிருக்கீங்க, உடைச்சிருக்கீங்க. இல்ல பிரச்சனை வேண்டாம் உள்ள கிட்டுறீங்க. இவனா இருக்கல சார் உள்ள வந்து அடிச்சு உடைச்சு அப்படி இப்படி இது அம்மாவோட யூட்ரஸ் ரிப்போர்ட். அம்மாவோட ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட் வயத்துல மிதிச்சிருக்கான். வயத்துல திமுகவோட நான் திட்டி இருக்கேன். அவங்க கூட வீட்டுல வந்தா கிடையாது. நாம் தமிழர் ரவுடி அம்மா மிதிச்சு ஒரு அம்மா சமாதானம் பேசுறேன். சார் நான் சொல்றேன் சார், சம்பந்தப்பட்டவன் நானு. சம்பந்தப்பட்டவன் எங்க இருக்கான் சார்? என் வீட வந்து பாருங்க. இன்னொரு ஊருக்காரன் என் வீட்டு உள்ள பிரச்சனை பண்ணிருக்கேன். என் வீடு ட்ரெஸ் பாஸ் ஒரு பீச்ச உள்ள வச்சு என்ன என் ஊருக்காரங்க சொந்தக்காரங்க வருவாங்க. எங்க அம்மாக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு சார். ஹாஸ்பிட்டல் ஒரு நிமிஷம் சார், நான் எங்க அம்மாக்கு பேச விடுங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. லேடி என்ன நான் பேசுறேன் சார், நீ சொல்லு. வீடு இருக்கு என் வீட்டுல அக்கா மாதிரி உங்களை விட்டோம். அக்கா மாதிரி விட்டோம். என் வீட்டுல ட்ரெஸ் பாஸ் பண்ணிருக்கேன். உனக்கு பேசணும்னா என் வீட்டுக்கு லீகல் நோட்டீஸ் ஆகும். அடி உங்களுக்கு படிச்சு சொன்னா தானேடா, நான் சொல்லேக்கில்ல யாருக்குமே விளங்குறேல. சரி, இனி இந்த வீடியோவில் நான் பார்த்துருப்பீங்க. இதுல இந்த வீட்டுக்கு உள்ளுக்குள்ள நிக்கிறது தான் என்டிகே என்று சொல்லுகிற நெல்சன். அவர் ஒரு சட்டத்தரணி. அவருடைய அண்ணன்காரன் ஒரு டாக்டர், ஒரு சட்டத்தரணி, ஒரு டாக்டர் இந்த பக்கம். அங்கால நாம் தமிழர் கட்சி. அப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்க நான் இதை யாரோட கம்பேர் பண்றேன்னு. ஸோ இவர் வந்து அண்மைய தினத்துல நானும் ஒரு வீடியோவை இவருடைய எடுத்து போட்டிருந்தேன். என்னென்றால் இந்த நாம் தமிழர் கட்சி டிஎம்கேயோட 500 கோடி ஊழல் செய்திருக்குன்றத ஆதாரத்தோட இந்த மனுஷன் வீடியோண்ட போட்டிருக்கு. ஒரு யூடியூபர் தானே, ஸோ ஆதாரத்தோட வீடியோண்ட போட்டிருக்கு. அதுக்கு இந்த சாட்டை திருமுருகன் என்று சொல்லப்படுகின்ற சாட்டை என்ற ஒருத்தருக்கு வீடியோ போட்டுனா நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். இந்த சாட்டை என்ற தற்குறியலும் இந்த நாம் தமிழர் கட்சியின் தற்குறியலுக்கு தான் இந்த வீடியோ. இந்த சாட்டையினுடைய நல்ல நண்பர் தான் இந்த ராஜ்பவன். இந்த ராஜபவன் என்ன இருக்கிறார் என்றால் பேக்குக்குள்ள ஒரு கத்தியையும் எடுத்துட்டு அது ஒரு கேஸ் சிலிண்டரையும் எடுத்துக்கொண்டு, கேஸ் சிலிண்டர் கொண்டாந்தா தானே அதை திறந்து விட்டுட்டு கேஸை பத்தி வைக்கலாம், வீட்டுல எரியுவாங்க. கேஸ் சிலிண்டரையும் எடுத்துக்கொண்டு இந்த பொம்பளையோட வந்திருக்கிறாரு இவங்கட வீட்டுல வந்து முதல்ல நியாயம் கதைக்கிற மாதிரி கதைச்சிட்டு அதுக்கு பிறகு இவர் என்ன செஞ்சிருக்காருண்டா அவருடைய வளமையான அடிதடி. இவர் பாத்தீங்கன்னா இவர் ஒரு பயில்வான்டா பாடி பில்டர். இவர் வந்து தன் யூடியூப்ல யாரு இந்த ராஜபவன் என்று சொல்றவர் வந்து தன் யூடியூப்ல போடுற வீடியோ முழுக்க தற்காப்பு கலை எப்படி
எப்படி தற்காத்து செய்யலாம், எப்படி யானை பலம் கிடைக்கும் என்ற வீடியோ போடுற ஒரு பயில்வான். ஆனா அதில் ரோட்டால போன வாரமும் போறவன் எல்லாம் வச்சு மொத்தன்னு மொத்திக்கான். இந்த வீடியோவை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. இவர் இப்ப ஒரு வீட்டுக்குள்ள போய் ட்ரஸ் பாஸ் பண்ணி கிரிமினல் இன்டிமிடேஷன் செய்து ஒருத்தனை கொலை செய்வன் கத்தியோட போய் அட்டெம்ப்ட் மர்டர். இப்ப இந்த சாட்டை என்கிற சொட்டை நாய்க்கு யாராவது சொல்லுங்கடா. அவங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தா பக்கத்துல இருந்தா இந்த நாய்க்கு தான் 14 நாள் 14 நாள் ஜெயில அட்டெம்ப்ட் மர்டர் என்று சொல்லி 14 நாள் ஜெயில போடுவாங்க. சொந்தமா தன்னை பாதுகாத்து கொள்றவனுக்கு அரசாங்கம் கொடுத்த துவக்க வச்சிருக்கிறவனுக்கு வழக்கு போட மாட்டாங்க. இதுல என்ன கவலை என்னண்டா, இவ்வளவு விஷயத்தையும் நான் படிச்சு சொன்னேன் நான் இல்லையாடா, கேட்டீங்களாடா? இல்ல. இந்த நாம் தமிழர் கட்சி என்றது திரள் நிதியை வேண்டதுக்காக தேசிய தலைவரையும் எங்களுடைய போராட்டத்தையும் வச்சு விக்கிற கட்சி என்று சொல்லிக்கல. நீங்க யாருமே நம்பல, எல்லாரும் எனக்கு தான் பேசினீங்க. இதோட ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லணும். இந்த விஜய் என்கின்ற அரசியல்வாதியோட விஜயோட நிக்கிறது முழுக்க சின்ன சின்ன பொடிகள். 2005 2010க்கு பிறகு பிறந்த சின்ன பொடிகள். ஆனால் ஊர்ல உள்ள காவாலி, ஊர்ல உள்ள பரதேசி, ஊர்ல உள்ள மொள்ளமாரி முழுக்க நிக்கிறது இந்த சீமான் என்று சொல்லுற இந்த கேவலமான ஒரு பரதேசியோட தான் இந்த மொள்ளமாரி முடிச்சிருக்கி முழுக்க நிக்குது. அதுக்கு நல்ல உதாரணம் இந்த ராஜபவன் என்றது, இந்த பொம்பளை, அடுத்தது இந்த சாட்டை. இவர்களுடைய அரசியலை இப்பதான் நாங்கள் கொஞ்சமா ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். இதுல என்ன கவலை என்றால், இந்த சாட்டை திருமுருகன், இந்த ராஜபவன், இந்த சீமான் போன்றார்கள் நாளைக்கு காலையில எங்க போய் தூக்கு போட்டு சாப்பிட்றாங்களோ தெரியாது. ஆனால் இயற்கை இன்றைக்கு இவரை ஆட்டோமேட்டிக்கா தள்ளி இருக்குது, ஜெயிலுக்கு இல்லை. அதை நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த வீடியோ எடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னம் காலையில நடந்த வீடியோ. இந்த நபர் தற்சமயம் இப்ப கம்பி எண்ணி கொண்டிருப்பார் ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது நீங்க தான் சொல்லணும். ஆனால் எனக்கு என்ன கவலை என்றால், தேசிய தலைவரை வச்சு விற்கிற இந்த கூத்தாடி கூட்டம், இந்த நாம் தமிழர் கட்சி என்று சொல்லுகின்ற வீரம் இருக்கு வேங்க இருக்கு கத்துற இந்த பரதேசி கூட்டம் ஒரு அற்ப பிச்சைக்கார கூட்டம் என்று சொல்லிக்க நீங்க ஒருத்தரும் நம்பல. நான் இந்த நாதாரிகளை பற்றி வீடியோ போட தொடங்கி இன்றைக்கு 3வது வீடியோ. இது 3வது வீடியோ போடுறதுக்கு முன்னம் இன்றைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி என்ற என்ன, இவங்களோட உண்மையான கலர் என்ன, எல்லாமே உங்களுக்கு தெளிவா வந்திருக்கு. இதுக்கு மேலையும் நீங்கள் யாராவது நாம் தமிழர் கட்சி தேசிய தலைவருடைய வரலாற்றை இந்தியா முழுக்க பரப்புகிறது, நாம் தமிழர் கட்சி தேசிய தலைவரை உயிர் போட வச்சிருக்கிறேன் நீங்க நினைச்சீங்க என்றால், புலம்பெயர் நாட்டில் இருக்கிற தமிழ் மக்களிடையும் தான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். எங்களுடைய தேசிய தலைவனை நாங்கள் இலங்கையில உயிர் போட வச்சிருக்கிறதுக்கு தான் நாங்கள் இங்க இலங்கையில இன்று வரைக்கும் அசைலம் அடிக்காம இலங்கையில இருந்து செத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் என்னுடைய கார் ஒவ்வொரு வழக்குகளுக்கு ஒவ்வொரு சட்டத்திறனிகள்டையும் போய் தான் திரிஞ்சு போட்டு தான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்றேன். ஆனால் எனக்கு என்ன கவலை என்னென்றால், நாங்கள் இங்க இருந்து உண்மையான அரசியலை செய்ய வழி கிடைக்க எங்களை பைத்தியக்காரன், எங்களை கெட்டவன், எங்களை கள்ளன், எங்களோட பொம்பளை கள்ளன், விசரன், பைத்தியக்காரன் குளறுகிற ஆக்கள் யாருன்னு பாத்தீங்கன்றால் இந்த நாம் தமிழர் கட்சிகள் மாதிரி திரள் நிதியில சொத்துக்களை சேர்க்கிறதும் திரள் நிதியில உடம்ப வளர்க்கிறது இந்த பரதேசியல் தான் எங்களுடைய சமூகத்தை மிகப்பெரிய கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறன்றதான் இந்த வீடியோவினுடைய சாராம்சம். தொடர்ந்து நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு செய்திகள் உங்களுக்கு நான் போடுவேன். ஆனால் ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு இதுல உரைச்சிருக்க வேண்டும் நினைக்கிறேன். இனிமேலும் நீங்கள் இந்த நாம் தமிழர் கட்சிக்கு ₹1 ₹2 நீங்கள் குளிர்ல உழைக்கிற காசை போடுவீங்களா இருந்தால் அது எங்களுடைய தேசிய தலைவருக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துல போடுங்க. நன்றி, வணக்கம்.